ஹாய் மக்கள்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம கார்டனில் வந்து இந்த வாட்டர் ஆப்பிள் வந்து எவ்வளோ பெரிய சைஸுக்கு வந்திருக்குன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. அங்கேயே நான் தொட்டுட்ருக்கீங்க. எவ்வளோ பெருசு இங்கே இருக்குது, வாங்க பார்க்கலாம். இவ்வளோ பெருசாக இருக்குது காய் ஒன்று ஒன்று. இதோ அட்ரா 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 இது அப்படியே காற்றுக்கு ஆடாமல் அப்படியே இருந்துச்சுன்னா இன்னும் எவ்வளோ சைஸ் வரும் அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதே பிங்க் இருந்திருந்தால் செம்மையாக இருந்திருக்குமாம்மா. பிங்க் கலர் நம்ம பரத் குரு வச்சு குணா வைக்கும் போதே நம்ம பிங்க் கலர் கேட்டிருக்கணும். பிங்க் கலர் தான் கேட்டோம். குணா நாங்கள் பிங்க் கலர் கேட்டால் அவங்கள யாருப்பா க்ரீன் கலரில் கொடுக்க சொன்னால். பட் ஓகே, ரெண்டு டேஸ்ட்டு என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பிங்க் வைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா என்னம்மா இருக்குது பாருங்களேன், செம்ம காய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சண்டே இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்? எங்கள் வீட்டில் வந்து நாட்டுக்கோழி தான் ஸ்பெஷல். போய் இப்போ தான் எடுக்க போகிறோம், இன்னும் போய் எடுக்கலை. நாட்டுக்கோழி போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ ஒரே ஒரு சீத்தாப்பழம் மட்டும்தான் விட்டுருக்கு. அதையும் தினமும் இப்படி டச் பண்ணி பார்த்துட்டே இருக்கும், பழுத்துச்சா அப்படின்ற மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட்டு கொய்யா, இதில் வந்து எப்போ சைஸ் பெருசாகும்னே எங்களுக்கு தெரியல. லெமன் பாருங்கள், அட்ரா 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 செம சைஸுங்க. வெளியில் வாங்குவோம், ஆனாலும் நம்ம செடியில் வர்றது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தானே. இதெல்லாம் ஒரு சைஸான்னு நீங்கள் கேட்கலாம், பட் நம்மளுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ வாழைக்காவும் பார்த்திங்கன்னா டே பை வந்து நல்லா ஒரு கனம், நல்லா ஒரு சைஸுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஐ திங்க் வாழைக்காய் நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்து நெக்ஸ்ட்டு சண்டே தான் மாமாவோட 3வது மாதம் சாமி கும்பிட்றது. ஸோ அப்போ கொஞ்சம் பறிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அண்டு டேபிள் ஆரஞ்சும் பாருங்கள், கொஞ்சம் எல்லோயிஷ் கலருக்கு வந்து டேர்ன் ஆகிட்டே இருக்குது. ஸோ மக்கள்ஸ், நாங்கள் கிளம்பிட்டோம் நாட்டுக்கோழியை எடுக்க. நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க, என்ன ஸ்பெஷல் மறக்காமன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மக்கள்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செம பூங்க. இதே இந்த மாதிரி பூ வந்து ஃப்ரைடேஸில் எனக்கு கிடைக்கிறதே இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 4-5 ஃப்ளவர்ஸ் அவ்வளோதான் கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் செடி ஃபுல்லாக சுற்றி வந்தீங்கன்னாலாம் பயங்கர பூ. கிட்டத்தட்ட ஒரு 15 பூ இருக்குது. 15 பூ இருக்குது பாருங்களேன். ஃப்ரைடேஸில் மட்டும் இந்த மாதிரி கிடைக்கிறதே இல்லை. செடி கூட என்னை சதி பண்ணுது. சரி வாங்க போகலாம், கிளம்பிட்டோம். இட்லி, களி, ரைஸ் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. உங்கள் வீட்டில் என்ன இன்றைக்கி சமையல், சண்டே ஸ்பெஷல் அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ மக்கள்ஸ் பாருங்கள், எத்தனை பூ பூச்சிருக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா, சூப்பராக.